இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டால், ஊழியர்களை உருவாக்கி பக்குவப்படுத்துகிற சுபாவம். ஊழியர்களை, இங்கே யாரெல்லாம் ஊழியர்கள் இருக்கீங்க? எல்லோரும் ஊழியர் தான். சின்ன பிள்ளைகள் எல்லாம் நீங்கள் ஏதோ வண்டி ரிப்பேர் நடக்க அவள் எல்லாம் எல்லோரும் யார் தான்? எல்லாம் ஊழியக்காரங்க தான். ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளெல்லாம் அழைச்சி நமக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குறாரு. வாசிங்க மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 13வது வசனம். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை வரவழைத்தார். ஆண்டவர் மலையில் போய் உட்காந்துட்டார். ஜெபத்தோடு ஒரு 12 பேரை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு. 12 பேர் வராங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு யோசனை பாருங்கள். தெரிந்து கொண்டு முதல்ல